Welcome to all. Today now we are going to discuss about the topic is 6th standard computer science. Introduction to DBMS அப்படிங்கிற லெசனில் வந்து டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். டிபிஎம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ், ஹைராரிக்கல் டேட்டாபேஸ், நெட்வொர்க் டேட்டாபேஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ். தெர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் DBMS அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ், ஹைராரிக்கல் டேட்டாபேஸ், நெட்வொர்க் டேட்டாபேஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாமா? லிஸ்ட் அவுட் த டைப்ஸ் ஆஃப் DBMS அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ், ஹைராரிக்கல் டேட்டாபேஸ், நெட்வொர்க் டேட்டாபேஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ். இதை 5 எழுதுனீங்கன்னா ஒரு 2 மார்க் கிடச்சிரும் உங்களுக்கு ஈஸியாக. ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ். ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ்னால் என்ன? திஸ் டைப் டிபிஎம்எஸ் வில் ஹேவ் டேட்டா ஸ்டோர்ட் இன் எ சிங்கிள் டேபிள். இந்த ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸுங்கிறது வந்து ஒரே ஒரு டிபிஎம்எஸ் அந்த சிங்கிள் டேபிளில் வந்து ஹோல் இன்ஃபர்மேஷன் டேட்டா வந்து ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. சம் ஆஃப் த அப்ளிகேஷன் வேர் ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ் இஸ் யூஸ்டு ஆர். ஒரு சில அப்ளிகேஷன் வந்து இந்த ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸில் தான் அந்த ஏரியாக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் நேம் அண்டு டெலிஃபோன் நம்பர். அதில் வந்து நேமு, டெலிஃபோன் நம்பர் இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்டோர் இன்வென்ட்ரி லிஸ்ட்டு எக்ஸெட்ரா. ஸ்ப்ரெட்ஷீட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ். அந்த ஸ்ப்ரெட்ஷீட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ் வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேமு, ஃபோன் நம்பரு, அவங்க ஏதாவது பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஹைராரிக்கல் டேட்டாபேஸ். A hierarchical database model is a data model in which the data is organized into the tree-like structure. The data is stored as records which are connected to one another through links. It does not allow backward movement. இந்த ஹைராரிக்கல் டேட்டாபேஸ் அப்படிங்கிற வந்து டேட்டாபேஸ் மாடலில் வந்து டேட்டா மாடல் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு ட்ரீ எப்படி இருக்குதோ அது மாதிரி ஹைராரிக்கல் டேட்டாபேஸில் வந்து ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த டேட்டாஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் என்ன பண்ணுவோம், அந்த ரெக்கார்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ரெக்கார்டு வந்து ஒரு இதை கனெக்ட் பண்ணி இன்னொரு இதில் லிங்க்கை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் டு ஒன் அதர் த்ரோ லிங்க்கு. ஒரு இதில் கனெக்ட் பண்ணி மற்றதுக்கெல்லாம் லிங்க்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா என்ன பண்ணிக்கலாம், ஒரு சிஸ்டத்தில் இன்னொரு இதில் எடுத்துக்கலாம். இட் டஸ் நாட் அலோவ் பேக்வேர்டு மூவ்மெண்ட். பேக்கில் போகக்கூடிய மூவ்மெண்ட் இதில் வந்து இருக்காது. தேர்ட் ஒன் வந்து நெட்வொர்க் டேட்டாபேஸ். இஸ் இன் எ நெட்வொர்க் டேட்டாபேஸ் த ரெக்கார்ட்ஸ் ஆர் கனெக்டட் டு ஈச் அதர் இன் மெனி வேஸ். அந்த நெட்வொர்க் டேட்டாபேஸுங்கிறது வந்து அந்த ரெக்கார்டு வந்து கனெக்ட் பண்ணால் நிறைய வேஸில் வந்து அதை என்ன பண்ணிக்கலாம், அந்த நெட்வொர்க் மூலிமா அதை எடுத்துக்கலாம் நெட்வொர்க் டேட்டாபேஸ் வந்து. ஃபோர்த் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ். அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் also object oriented database management system is a database management system. இது வந்து object oriented database management systemங்கிறது வந்து ஒரு database management systemல சொல்கிறோம். system in which information is represented in the form of object. This is a new concept emerged in the field of database. அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டங்கிறது ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து அந்த ஆப்ஜெக்டாக கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் எ நியூ கான்செப்ட். அது ஒரு நியூ கான்செப்ட்டு. மெர்ஜ்டு இன் ஃபீல்ட் ஆஃப் டேட்டாபேஸ். அதை வந்து நியூ கான்செப்ட்டு அதை மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. மெர்ஜ்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டை வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க அந்த டேட்டாபேஸில் வந்து. ஓகேங்களா. ஃபிஃப்த் ஒன் ரிலேஷனல் டேட்டாபேஸ். எட்ஜர் எஃப் கோட் is known as the father of relational database. This concept was proposed by him in the year 1970. எட்ஜர் எஃப் கோட் அப்படிங்கிற வந்து ஃபாதர் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸோட ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். எட்ஜர் ஆஃப் எஃப் கோட் அப்படிங்கிறவங்க வந்து. திஸ் கான்செப்ட் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை ஹிம் இன் த இயர் 1970. இது 1970 வந்து வந்தது. இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் டேட்டா கெட் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் எ டேபிள். அந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். கெட் ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எ டேபிள் அண்ட் த எக்ஸிஸ்ட் த ரிலேஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ். அதில் நிறைய என்ன பண்ணால் ரிலேஷனல் டேட்டாபேஸ் டேட்டா டேபிள்ஸை வந்து அதில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் கேவ் த கான்செப்ட் கால்டு கீ and primary key, common field between the tables.
is called as key. Primary key is a key that is used to uniquely identify a record in a table. அந்த இதில் வந்து காமனாக அந்த ரிலேஷன் டேட்டாபேஸில் வந்து கான்செப்டில் வந்து கீ அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா பிரைமரி கீ காமனாக இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியது காமனாக இருக்கக்கூடியது. அந்த டேபிளில் இருக்கக்கூடியதை வந்து கீ அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி கீ அப்படிங்கிறது வந்து யூனிக்யூ ஐடென்டிஃபை ரெக்கார்ட் இன் ஏ டேபிள். அந்த பர்டிகுலர் பிளேஸுக்குள்ள யூனிக்யூ ரொம்ப கான்செப்ட் ரொம்ப குட்டியாக இருக்கும். அதில் வந்து சின்னதாக இருக்கும். அந்த யூனிக்யூ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த இதில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த ரெக்கார்டு அந்த டேபிள்ஸ்லாம் அந்த இதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க ரிலேஷனல் டேட்டாபேஸில் வந்து. நெக்ஸ்ட் வந்து பிரைமரி கீனா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஐடியா ஆஃப் கிவிங் பிரைமரி கீ இன் எ டேபிள் டு யூனிக்யூ ஐடென்டிஃபை எ ரெக்கார்டு இன் எ டேபிள். Moreover, the field that is declared as a primary key cannot have any duplicate values. அந்த இதில் வந்து ப்ரைமரி கீ வந்து அந்த டேபிளில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி யூனிக்யூ ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்கார்ட் ஆஃப் டேபிளில் வந்து இந்த ஃபீல்டில் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரைமரி கீயை வந்து. அதில் நிறைய டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன் எ பேங்க் ஆல் த கஸ்டமர்ஸ் ஆர் அலாட்டட் அண்ட் அக்கௌண்ட் நம்பர். அந்த பேங்கோட கஸ்டமரோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக என்ன இருப்பாங்க, அதில் வந்து அக்கௌண்ட் நம்பர்லாம் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அலாட் பண்ணி அக்கௌண்ட் நம்பர்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. த அக்கௌண்ட் நம்பர் வில் நாட் பி சேம் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ். ஒரே நம்பர் 2 கஸ்டமர்ஸுக்கு வந்து இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் என்ன இருக்கும், சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் ஈஸிலி டு ஐடென்டிஃபை எ கஸ்டமர் த்ரோ ஹிஸ் ஹர் அக்கௌண்ட் நம்பர். ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அந்த கஸ்டமரை வந்து அந்த அக்கௌண்ட் நம்பரை வச்சு. ஓகே, பிரைமரி கீ ஃபீல்டு கேனாட் பி blank. In other words, it cannot have the null values. அதில் வந்து பிரைமரி கீ வந்து அந்த பிளாங்காக இருக்கிற பிரைமரி கீ வந்து டிஸ்பிளே ஆகாது. அதில் வந்து வேர்ட்ஸு நல் வேல்யூஸ் இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கன்சிடர் த சேம் எக்ஸாம்பிள் cited above. If the account number is not allotted for the customer, it is not possible to identify the customer and also paralyze the bank transaction. அந்த கஸ்டமர்ஸை எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிட்டட் எபோ, அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து நாட் அலாட்டட் ஃபார் ஏ கஸ்டமர். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து தனித்தனியாக ஒருத்தருக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஐடி கொடுத்துருப்பாங்க, யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடியை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னால் புக்கில் தான் கொடுப்பாங்க. தனித்தனியாக ஒருத்தருக்கு ஒவ்வொரு நம்பர் என்ன பண்ண மாட்டாங்க, பிரித்து தனித்தனியாக கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டு ஒரு யூசர் ஐடி, இந்த யூசர் ஐடியை போட்டால் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஐடென்டிஃபை த கஸ்டமர் ஆல்சோ இட் பேரலைஸ் த பேங்க் ட்ரான்சாக்ஷன். அந்த கஸ்டமர் ஐடியை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் ட்ரான்சாக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்கிறது, ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிற ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்கிறது. ஃபஸ்ட்டு பாருங்கள், டிபிஎம்எஸ் சப்போர்ட் சிங்கிள் யூசர். அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வந்து ஒரே ஒரு யூசர் வந்து தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஆர்டிபிஎம்எஸில் வந்து ஆர்டிபிஎம்எஸ் சப்போர்ட்டட் மல்டிபிள் யூசர்ஸ். அந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து சப்போர்ட் பண்ண வந்து மல்டிபிள் யூசர் வந்து என்ன பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணிக்கும். டேட்டா இஸ் ஸ்டோர்ட் அஸ் ஏ ஃப்ளாட் ஃபைல். அதில் வந்து டேட்டா வந்து ஃப்ளாட் ஃபைலில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. டேட்டா இஸ் ஸ்டோர்டு இன் டேப்லர் ஃபார்ம். இதில் வந்து ஆர்டிபிஎம்எஸில் வந்து ஒரு டேப்லர் ஃபார்மில் என்ன பண்ணியிருப்பாங்க, டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ரிலேஷன்ஷிப் கேனாட் பி எஸ்டாப்ளிஷ்டு பிட்வீன் டேபிள்ஸ். ரிலேஷன்ஷிப்பை வந்து அதில் வந்து எடுத்துக்காது, எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்காது. ரிலேஷன்ஷிப் கேன் பி ஈஸிலி எஸ்டாப்ளிஷ்டு பிட்வீன் ஏ டேபிள். ரிலேஷன்ஷிப்பை வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கும், எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கும். ஃபோர்த் ஒன், எடிட்டிங் ஏ டேபிள் டஸ் நாட் அஃபெக்ட் த அதர் டேபிள்ஸ் இன் த டேட்டாபேஸ். அந்த எடிட்டிங் அப்படிங்கிற வந்து இதில் வந்து டேட்டாபேஸில் வந்து டேட்டாபேஸ் டேபிளில் வந்து எடுத்துக்காது. எடிட்டிங் ஒன் டேபிள் அஃபெக்ட் ஆல்ஸ் த அதர் டேபிள்ஸ் இன் டேட்டாபேஸ். அந்த எடிட்டிங்கிறது ஒரு டேபிளில் வந்து எல்லா டேபிளுக்கும் அஃபெக்ட் பண்ணிக்கும். அது வந்து டேட்டாபேஸில் வந்து எடுத்துக்கும். மேனேஜர் ஸ்மால் செட் ஆஃப் டேட்டா. இதில் வந்து டிபிஎம்எஸில் வந்து ஸ்மால் செட் ஆஃப் டேட்டா வந்து மேனேஜ் பண்ணிக்கும். மேனேஜ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. இந்த ஆர்டிபிஎம்எஸில் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து என்ன பண்ணிக்கும், எடுத்துக்கும், மேனேஜ் பண்ணிக்கும். டிபிஎம்எஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் சிச்சுவேஷன்ஸ். டிபிஎம்எஸில் வந்து யூஸ் பண்ண வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஆர்டிபிஎம்எஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன். காம்ப்ளிகேஷன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டா இஸ் ட்ரீட்டட் அஸ் ஃபைல் இன்டர்னலி. டேட்டா வந்து ட்ரீட் பண்ணிக்க வந்து இன்டர்னல் ஃபைலாக ட்ரீட் பண்ணிக்கும். டேட்டா இஸ் ட்ரீட்டட் அஸ் டேபிள் இன்டர்னலி. அதில் வந்து
டேட்டா டேபிளை வந்து இன்டர்னலாக இது பண்ணிக்கும். நாட் சப்போர்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ், அதில் வந்து டேட்டாபேஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது. சப்போர்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ், ஆர்டிபிஎம்எஸில் வந்து டேட்டாபேஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் வெரி லோ, இதில் வந்து டிபிஎம்எஸில் வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் என்ன இருக்கும், லோவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் வெரி ஹை, அதில் வந்து ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் வந்து டிபிஎம்எஸ்னால் என்ன, ஆர்டிபிஎம்எஸ்னால் டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து டேட்டாபேஸ் கேன் பி மேனிப்புலேட்டட் இன் த ஃபாலோயிங் வேஸ், அந்த டேட்டாபேஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணக்கூடிய என்ன வேஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதில் வந்து சர்ச்சிங், ஷார்ட்டிங், ஃபில்டரிங், எடிட்டிங், மெர்ஜிங், பர்ஃபார்மிங் கால்குலேஷன், ரிப்போர்ட் ஜென்ரேஷன், இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸை வந்து மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஃபாலோயிங் வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்ச்சிங், லொக்கேட்டிங் ஃபார் பர்டிகுலர் ரெக்கார்ட் இன் த டேட்டாபேஸ், அந்த சர்ச்சிங் வந்து அது வந்து ஒரு சில லொக்கேஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், பர்டிகுலர் ரெக்கார்டை வந்து அந்த டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், அதை லொக்கேட் பண்ணி எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஷார்ட்டிங், அரேஞ்சிங் த ரெக்கார்ட்ஸ் இன் ஏ ஆர்டர், ஷார்ட்டிங் அப்படின்னா ஒரு ஷார்ட்டான லொக்கேஷனில் வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பிளேஸ் எஃப் கோலன்லாம் இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைலெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபில்டரிங், லிமிட்டிங் த appearance of the records on the screen based on conditions set by the user. All other records are hidden or not deleted. அந்த லிமிட்டிங் appearance அப்படிங்கிற வந்து ஃபில்டரிங் அப்படிங்கிற வந்து லிமிட்டடாக பர்டிகுலராக வந்து தேவையானது எடுத்துகிட்டு தேவையில்லாதெல்லாம் அப்படியே ஒமிட் பண்ணி வச்சிடுறது. அதான் சொல்லுங்கள், லிமிட்டிங் த appearance of the records or the screen based on a condition set by the user. அது செட் பண்ணி வச்சுருப்பாங்க, யூஸர் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் ஒரு பக்கம் போகணும், இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் இன்னொரு பக்கம் போகணும் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க, செட் பண்ணியிருப்பாங்க. ஆல் அதர் ரெக்கார்ட்ஸ் ஹிடன் ஆர் நாட் டெலிட்டட், மற்ற ரெக்கார்ட்லாம் என்ன பண்ணிக்காது, ஹிடன் பண்ணிட்டு டெலீட் பண்ணிக்காது, அதை வந்து எதுவுமே டெலீட் பண்ணாது. எடிட்டிங், மேக்கிங் கரெக்ஷன்ஸ் இன் த எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டு, நீங்கள் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸில் வந்து என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மெர்ஜிங், ஜாயினிங் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் டேபிள்ஸ், இந்த வேரியஸ் டேபிள்ஸில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெக்கார்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணுறதுல வந்து மெர்ஜிங் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட. பர்ஃபார்மிங் கால்குலேஷன், அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் கேன் பி பர்ஃபார்ம்ட் இன் ஏ டேபிள், அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் வந்து அந்த டேபிளில் வந்து கால்குலேஷன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேஷன், பிரிண்டிங் த டேட்டா இன் டிசைடு ஃபார்மேட், அந்த டேட்டா வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக டேட்டா வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம், நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ்னால் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ் பார்த்தோம், ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸை பற்றி பார்த்தோம், நெட்வொர்க் டேட்டாபேஸை பற்றி பார்த்தோம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பிரைமரி கீ அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிபிஎம்எஸ்க்கும் ஆர்டிபிஎம்எஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா கேன் பி மேனிப்புலேட்டட் இன் த ஃபாலோயிங் வேஸ், அந்த என்னென்ன வேஸ் இருக்குது, மேனிப்புலேட்டட் வேஸ் என்னென்ன இருக்குது டேட்டா பேஸில் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். ஓகேங்களா. அதில் நீங்கள் என்ன ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேஜ் நம்பர் மெட்டீரியல் வந்து கீழே ஒரு பிடிஎஃப் ஃபைலில் மெட்டீரியலை சென்ட் பண்ணுறோம். அதில் வந்து டீட்டெயில் கொஸ்டினில் வந்து பேஜ் நம்பர் 17லையும் 18லையும் 2 டீட்டெயில் கொஸ்டின் இருக்குது. பேஜ் நம்பர் 17ல் வந்து டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கடுத்து வந்து வாட் ஆர் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் மேனிப்புலேட்டிங் டேட்டாபேஸ், அந்த கொஸ்டின் வந்து இருக்குது. அந்த 2 கொஸ்டின் டீட்டெயிலில் அந்த 2 கொஸ்டினை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம்ஒர்க்காக படிச்சுட்டு எழுதுறீங்க. ஓகேங்களா. அந்த பேஜ் நம்பர் மெட்டீரியல் வந்து பேஜ் நம்பர் 17லையும் 18லையும் வந்து நீங்கள் வந்து அந்த டீட்டெயிலை பேஜ் நம்பர் 17 18 ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸ்னு ஒரு டேபிளர் காலம் போட்டிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய டிபிஎம்எஸ்க்கும் ஆர்டிபிஎம்எஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு எழுதணும். அதுக்கடுத்து வந்து அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 18ல் வந்து வாட் ஆர் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் மேனிப்புலேட்டிங் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த மேனிப்புலேட்டிங் டேட்டாபேஸை வந்து மெத்தட்ஸ் ஆஃப் மேனிப்புலேட்டிங் டேட்டாபேஸை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஓகேங்களா. இதுதான் நீங்கள் உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.